ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இந்த வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய வாக்கியங்கள், சில வாக்கியங்கள் பார்க்க போகிறோம். அதை இங்கிலீஷில் எப்படி பேசுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. நீ தனியாவா போகிற அப்படின்னு கேட்போம். யாராவது ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லும்போது நீ தனியாவா போகிற அப்படின்னு கேட்போம். இல்லை நீங்கள் தனியாவா போகிறீங்க அப்படின்னு கேட்போம். அதை எப்படி கேட்கலாம்? ஆர் யூ கோயிங் அலோன்? ஆர் யூ கோயிங் அலோன்? நீ தனியாவா போகிற? நீங்கள் தனியாவா போகிறீங்க? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். டெல் மீ வாட் யூ நீட். டெல் மீ வாட் யூ நீட். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறக்கு டஸ் ஹீ நோ? டஸ் ஹீ நோ? அவனுக்கு தெரியுமா? கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம். சிட் ஃபார் அ வைல். சிட் ஃபார் அ வைல். கொஞ்ச நேரம் உட்காருங்க. நீ என்ன சந்தேகப்படுறியா? நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறக்கு டு யூ சஸ்பெக்ட் மீ? டு யூ சஸ்பெக்ட் மீ? நீ என்ன சந்தேகப்படுறியா? சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் டு சே. ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் டு சே. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு கேட்குறக்கு டோன்ட் யூ ஹாவ் எனி அதர் ஜாப்? டோன்ட் யூ ஹாவ் எனி அதர் ஜாப்? உனக்கு வேறு வேலையே இல்லையா? கிவ் மீ சம் டைம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்போம். எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கிவ் மீ சம் டைம். ஆர் யூ அட் ஹோம்? நீ வீட்டில் இருக்கியா அப்படின்னு கேட்குறக்கு இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். ஆர் யூ அட் ஹோம் அப்படின்னு கேட்கணும். எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்போம். ஹவ் இஸ் எவ்ரிபடி? ஹவ் இஸ் எவ்ரிபடி? எல்லோரும் எப்படி இருக்காங்க? நேற்று நான் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி சொல்கிறதுனா ஐ வாஸ் நாட் அட் ஹோம் எஸ்டர்டே. எஸ்டர்டேன்னா நேற்றுன்னு அர்த்தம். ஐ வாஸ் நாட் அட் ஹோம், வீட்டில் நான் இல்லை. எப்போ? எஸ்டர்டே, நேற்று. நேற்று நான் வீட்டில் இல்லை. ஹவு டு யூ நோ? உனக்கு எப்படி தெரியும்? ஹவு டு யூ நோ அப்படின்னா உனக்கு எப்படி தெரியும் அல்லது உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த வீடியோவில் நம்ம 12 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே நம்ம அடிக்கடி பேசுகிறது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க, யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் வீடியோ அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.